ஆல் இண்டியா ரேடியோ முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய நவாவர்ண கிருதிகள் நவராத்திரி சிறப்பு சித்திரத்தொடர். ஆறாம் பகுதி, மூன்றாம் ஆவரணம். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன். பாடல்களை பாடுவோர் டி கே ஜெயராமன் குழுவினர். தொகுப்பு பாலாமணி ஈஸ்வர், திருச்சி எஸ் கணேசன் ஆகியோர். ஸ்ரீ கமலாம்பிகாயை நமஹா. 8 இதழ்களை கொண்ட தாமரையை போன்ற வட்ட வடிவமானது மூன்றாவது ஆவரணம். இதற்கு சர்வ சம்க்ஷோபன சக்கரம் என்று பெயர். இதற்கு சக்கர ஈஸ்வரி திரிபுர சுந்தரியாகும். இதில் மகிமா சித்தியும் சர்வகிருஷ்ணி முத்திரையும் நிறைந்துள்ளன. ஹம் என்னும் சிவபீஜம் இச்சக்கரத்தின் பிரகிருதி. தினப்பிரளயம் எனப்படும் சுஷுப்தியை உபாதியாய் கொண்ட சிற்சக்திக்கு இங்கு குப்ததர யோகினி என்று பெயர். ஜீவனின் உறக்க நிலையே சுஷுப்தி நிலையாகும். இந்நிலையில் உயிர் ஹிருதயத்தில் நிற்கும். இவ்வுறக்க நிலையையும் காரண சரீரத்தையும் அதில் அடையும் ஆனந்தத்தையும் இந்த ஆவரணம் குறிப்பிடுகிறது. மகத்து, தத்துவம், அகங்காரம், 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள், 10 இந்திரியங்கள், அந்தக்கரணம், ஜீவனாகிய 8ம் இந்த ஆவரணத்தின் 8 இதழ்களாக உள்ளன. உறக்க நிலையில் உள்ள ஆனந்த அனுபவம்தான் சர்வாகர்ஷணி முத்திரையாகும். இங்கு பிரஜான கணமாய் விளங்கும் ஜீவனின் பெருமையை உணர்த்துவதே மகிமா சித்தியாகும். காரண சரீரத்திற்கு அதிஷ்டானம் சித் சக்தியாம் என்னும் பாவனையே பிந்துவில் தர்ப்பணமாகிறது. இந்த ஆவரணத்தில் விளங்கும் சக்தி தேவதைகள் 8 பேர். அவர்கள் அனங்க குசுமா, அனங்க மேகலா, அனங்க மதனா, அனங்க மதனாதூரா, அனங்க ரேகா, அனங்க வேகினி, அனகாங்குஷா, அனங்கமாலினி ஆகியோர் ஆவர். இவற்றை உள்ளடக்கி 3வது வேற்றுமையில் இக்கீர்த்தனையை பாடுகிறார் தீட்சிதர். இது காவிய சங்கேதம் எனப்படும். பல்லவியிலே, நான் கமலாம்பிகையின் கடைக்கண் பார்வைக்கு ஆளானேன். அதன் காரணமாக நான் பரிபூர்ணமான பிரம்மமாக ஆகிவிட்டேன். எனது ஸ்வரூபம் சச்சிதானந்தமாகும். நான் என்றென்றும் அழிவின்றி நிலைத்திருப்பேன் என்கிறார். அனுபல்லவியில், இந்திரன் முதலிய அனைத்து தேவர்களாலும் வணங்கப்பட்டவள். பிரம்ம விஷ்ணு ருத்ர ஈஸ்வர சதாசிவ என்னும் 5 வடிவங்களையும் தேவியே ஏற்று படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 தொழில்களையும் வகுத்துச் செய்தருள்கிறார் என்கிறார். மத்தியமத்திலே அவருடைய திருவடிக் கமலங்கள் அடியார்களின் துயரங்களை நீக்கும் வல்லமை கொண்டு விளங்குபவை. ஊமைக்கும் அருள் புரிந்து அவனுக்கு நாவன்மை அளிப்பவள். அவளது திருவடிகள் செந்தாமரை மலர்களை வென்று செம்மாந்து விளங்குகின்றன. குருகுகனின் 3 சொற்களாக அமைந்த அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி என்னும் உபதேச தத்துவத்தின் சுரூபமாக இருப்பவள் என்கிறார். சரணத்தில் அனங்க குசுமா முதலிய 8 சக்திகளாக விளங்குபவள். சிவப்பு நிறத்தில் இருக்கும் சர்வ சம்க்ஷோபன சக்கரத்தில் விளங்குபவள் அவளே. கோடான கோடி அண்டங்களின் நாயகனாகிய பரமேஸ்வரனின் துணைவி. 8 வர்க்கங்களாக இருக்கும் குப்ததரா என்னும் சிறந்த யோகினி தேவியாக இருப்பவள் அவளே. மன்மதன் போன்றவர்களால் உபாசிக்க பெற்றவள். 8 இதழ்கள் கொண்ட தாமரை மீது அமர்ந்தவள். 2 கைகளில் வில்லும் அம்பும் தரித்திருக்கும் தன்னேரில்லாத க்ஷத்திரிய தேவதை. கருணை என்னும் அமுத பிரவாகமாக இருப்பவள். இத்தனை சிறப்புமிக்க கமலாம்பிகையின் அருள் பார்வைக்கு ஆளாகிய நான் ஆத்மபோதம் வரப்பெற்று நிறைவான பெருநிலையாகி பேரின்பமயமாக இருக்கிறேன் என்று தீட்சிதர் இக்கீர்த்தனையில் பாடி மகிழ்கிறார். சிருஷ்டிகர்த்திரி, பிரம்மரூபா, கோப்திரி, கோவிந்தரூபிணி, சம்ஹாரிணி, ருத்ரரூபா, திரோதனகரீஸ்வரி
சதாசிவ அனுகிரககரா பஞ்சகிருத்திய பராயணா என்னும் லலிதா சஹஸ்ரநாமத் தொடர்களை தம் மனதில் கொண்ட தீக்ஷதர் இப்பாடலில் பங்கஜாசநாதி பஞ்சகிருத்யா கிருத் பாவிதயா என்று கூறுகிறார். மூன்றாவது ஆவரணம் 8 இதழ்களை உடையது என்பதால் அஷ்டதளாப்ஜஸ்தி தயா என்று கூறி 8 இதழ்கள் கொண்ட தாமரை மீது அமர்ந்தவள் என்கிறார். தான் கமலாம்பிகையின் கடைக்கண் கருணைக்கு ஆளாகிய தன்மையை வியந்து பாடுவதாக அமைந்தது இக்கீர்த்தனை. இப்பாடலை கேட்பதாலும் பாடுவதாலும் ஆத்ம ஞானம் கைவரப்பெறும். ஊமை கூட பேசும் சக்தி பெறுவான். அபூர்வ சக்திகள் சித்திக்கும். அம்பிகையின் கருணை வெள்ளம் அமுத பிரவாகமாக இருக்கும். இத்தகைய பலன் தரும் மூன்றாவது கீர்த்தனை இதோ.
ಧನುರ್ಬಾಣದರ ಕರಯ ದಯ ಸುಧ ಸಾಗರಯ ಅನಂತಾದ್ಯುಪಾಸಿತಯ ಪಷ್ಟದಳಾಬ್ಜಸ್ಥಿತಯ ಧನುರ್ಬಾಣದರ ಕರಯ ದಯ ಸುಧ ಸಾಗರಯ நேயர்கள் இதுவரை கேட்டது முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய நவாவர்ண கிருதிகள் நவராத்திரி சிறப்பு சித்திர தொடர். விளக்கம் அளித்தவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன். பாடல்களை பாடியோர் DK ஜெயராமன் குழுவினர். தொகுப்பு பாலாமணி ஈஸ்வர், திருச்சி S கணேசன் ஆகியோர். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.